சென்னையில் தொடங்கியுள்ள ஃபார்முலா 4 ரேசிங் சர்க்கியூட் போட்டிகளில் இன்று சோதனை ஓட்டம், தகுதிச் சுற்று போட்டிகள் என பல்வேறு நிலைகளில் நடைபெறுகின்றன. கூடுதல் தகவலோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். இன்னைக்கு எந்தெந்த தகுதிச் சுற்று போட்டிகள், என்ன மாதிரியான பல்வேறு நிலைகளில் போட்டிகள் நடக்க இருக்கு? ஸோ எத்தனை அணிகள் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க? கள நிலவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. ஃபார்முலா 4 ரேஸ் நேற்று தொடங்கியது. இன்று 2ஆம் நாள் போட்டிகள் தொடங்க இருக்கிறது. நேற்று பயிற்சி சுற்றோடு தகுதி சுற்றும் நடைபெறும் என்று எதிர்பார்த்த நிலையில FIA சான்றிதழ் பெறுவதற்கு தாமதம் ஏற்பட்டதால நேற்று பயிற்சி சுற்றுகள் மட்டுமே நடைபெற்றது. அதனால் இன்று தகுதி சுற்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய போட்டியில ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப், இந்தியன் ரேசிங் லீக், IRS பந்தயம், JK டைஸ் ஜூனியர் தேசிய போட்டிகள் என்ற 3 போட்டிகள் இன்று நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியானது பிற்பகல் தொடங்கி இரவு 10:30 மணி வரை இன்று நடைபெறும் என்று கூறப்படுகிறது. ஃபார்முலா 4 கார் இந்தியன் சாம்பியன்ஷிப் பந்தயம் தனிநபராகவும், இந்தியன் ரேசிங் லீக் அணியாகவும் நடத்தப்படுகிறது. ஃபார்முலா 4 பந்தயத்தில் சென்னை டர்போ டயர்ஸ், கோவா ஏசஸ், AJ டீட்ஸ், ஸ்பீடு டெமான்ஸ் டெல்லி, பெங்களூரு ஸ்டேட்டர்ஸ், ஸ்ராய் ராய் பெங்கால் உள்ளிட்ட 8 அணிகள் இந்த போட்டியிலே பங்கு பெறுகின்றனர். ஒரு அணிக்கு 2 வீரர்கள் வீதம் 16 பேர் கலந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு அணியிலும் 2 கார்கள் பயன்படுத்தப்படும். இந்தியன் ரேசிங் லீக் பந்தயத்தில் 6 அணிகள் கலந்து கொள்கின்றன. ஒரு அணியில் 4 பேர் இடம் பெறுவார்கள் எனும். இந்த வகையில் 18 வீரர்கள், 6 வீராங்கனைகள் என மொத்தம் 24 பேர் கலந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு அணியும் 2 கார்கள் வீதம் 12 கார்களை பயன்படுத்துவார்கள். சென்னை டர்போ அணியின் இந்திய வீரர்களான சந்தீப் குமார், முகமது ரியான், இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜான் லான்கேஸ்டர், வெளிநாட்டைச் சேர்ந்த வீராங்கனை எமிலி இடம்பெற்றுள்ளனர். போர்ச்சுகல், செக் குடியரசு, பெல்ஜியம், டென்மார்க், சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், மலேசியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வீரர்களும் இன்று பங்கெடுக்கின்றனர். இந்த போட்டியில் முதல் சுற்று கடந்த 24, 25 தேதிகளில் சென்னையில் அடுத்த இருகாட்டுக்கோட்டையில் நடைபெற்றது. தற்போது சென்னையில் இன்று நடைபெறுவது 2வது சுற்று போட்டியாகும். 3வது சுற்று போட்டி கோவையில் வரும் 13 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 4வது மற்றும் 5வது சுற்றுகள் அக்டோபர், நவம்பரில் கோவா, கொல்கத்தாவில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிகளை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் காலை முதலே இங்க பந்தயம் நடக்கக்கூடிய இடத்திற்கு, தீவுத்துடல் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் போட்டியானது பிற்பகல் துவங்க இருப்பதால் யாரும் இங்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சுற்றுவட்டார பாதைகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியின் உள்ளே போட்டியினுடைய ஏற்பாட்டாளர்கள், வெண்டார்ஸ்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டாலும் கூட அவர்களுமே தீவிர பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ID கார்டு வைத்திருக்கிறார்களா, அவர்கள் எந்த நேரத்தில் வர வேண்டும், குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர்கள் உள்ளே நுழைய வேண்டும், இல்லை என்றால் அந்த நேரம் தவறி வந்தால் அவர்களுமே அனுமதிக்க மறுக்கப்படுகிறார்கள். அதே போல தீவுத்திடலை சுற்றி இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஃபயர் சர்வீஸுக்கான வாகனமும் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆங்காங்கே ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம், அதாவது போட்டி துவங்குவதற்கு முன்தினமே மாநகராட்சி ஊழியர்கள் டிராக்குள்ளே, அதாவது போட்டி நடக்கக்கூடிய டிராக்குள்ளே தெரு நாய்கள் வராமல் இருப்பதற்காக நாய்களை பிடித்த வண்ணமே இருந்தாலும் நேற்று போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது டிராக்கினுள்ளே நாய்கள் வந்ததால் இன்றும் மாநகராட்சி ஊழியர்கள் இந்த நாய்களை பிடித்து செல்வதற்காக டிராக்கினுள்ளே அதனுடைய பணியை தொடங்கி இருக்கிறார்கள்.